2000 to 4000 ரேஞ்சில் நிறைய மிக்சர் கிரைண்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஹானஸ்டா சொல்லணும்னா எல்லாமே வருது இல்லை. நிறைய பேர் சீப்புன்னு வாங்கிட்டு லேட்டர் ரிக்ரெட் பண்றாங்க. மோட்டார் ஸ்மெல்லு, ஓவர் ஹீட்டிங், ஜார் லீக்கேஜ், நாய்ஸ், இந்த மாதிரி ஸ்மால் இஷ்யூஸ். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நீங்க ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, பேச்சுலராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்மால் ஃபேமிலி யூசேஜுக்கு ஒரு டீசென்ட் மிக்சர் கிரைண்டர் தேடுற பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோவோட எண்டில் என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸும் சொல்கிறேன். மிக்சர் கிரைண்டர் வாங்கும் போது ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் வேட்டேஜ். இதுதான் உங்க மிக்சர் கிரைண்டரோட பர்ஃபார்மன்ஸை டிசைட் பண்ணும். பட்ஜெட்னு சொல்லிட்டு 500 வேட்டேஜ் எடுத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆயிரும். சட்னி எல்லாம் ஈஸியாக அரைச்சிக்கலாம், பட் மசாலா கிரைண்டிங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். ஹீட்டிங் இஷ்யூஸ் வரும், சம்டைம்ஸ் ஆட்டோ கட் ஆகும். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது மினிமம் 750 வேட்டேஜுக்கு மேலே எடுத்தீங்கன்னா சேஃப். இதில் நீங்கள் சட்னி, மசாலா பேஸ்ட்டு, ஆனியன் பியூரி, டொமேட்டோ பியூரி, ஈவன் ஸ்மால் குவான்டிட்டி தோசை பேட்டர் கூட ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் இதில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மோட்டார் குவாலிட்டி. பட்ஜெட்டில் பிஎல்டிசி மோட்டர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நார்மல் மோட்டார் தான் இருக்கும். அண்டு பிராண்ட் குவாலிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீப் அன்னோன் பிராண்ட் எடுத்தீங்கன்னா மோட்டார் லைஃப் கம்மியாக இருக்கும். ஸோ பட்ஜெட்டில் கூட ட்ரஸ்டட் பிராண்டை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பில்ட் குவாலிட்டி. பட்ஜெட்டில் ஃபுல் ப்ரீமியம் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஆனால் பேசிக் பில்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவுட்டர் பாடி ஏபிஎஸ் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும், பட் ஜார்ஸ் ஸ்டைன்லெஸ் ஸ்டீலாக தான் இருக்கணும். ஸோ பிளாஸ்டிக் ஜார்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, டியூரபிலிட்டி கம்மி அண்ட் ஸ்மெல்லும் வரும். நெக்ஸ்ட் லிட் குவாலிட்டி. லிட் லூஸாக இருந்தால் கிரைண்டிங் டைமில் லீக்கேஜ் ஆகும், எஸ்பெஷலி சட்னி ஜூஸ் எல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது. ஸோ ஆல்வேஸ் டைட் லாக்கிங் லிட் இருக்கிற மாடல்ஸே சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜார்ஸ். மெஜாரிட்டி மார்க்கெட்டிங் இதில் தான் நடக்குது. 4 ஜார் காம்போ, 5 ஜார் காம்போன்னு நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. பட் ரியாலிட்டியில் நம்ம யூஸ் பண்ணுறது என்னமோ 3 ஜார் மட்டும்தான். சட்னி ஜாரு, மல்டி பர்பஸ் ஜார் அண்ட் வெட் கிரைண்டிங் ஜார். எக்ஸ்ட்ரா ஜூசர் ஜார்ஸ் மோஸ்ட்லி அன்யூஸ்டாக தான் இருக்கும். ஸோ ஜார்ஸுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மணி ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. பட்ஜெட்டில் சிம்பிளாக இருந்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேமிலி சைஸ் கூட கன்சிடர் பண்ணுங்க. சிங்கிள் பர்சன் ஆறு 2 பேருக்கு மட்டும்னா ஸ்மால் சைஸ் ஜாரு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் பிக் ஃபேமிலினா கொஞ்சம் பெரிய சைஸ் ஜாரு ப்ரிஃபர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். பட்ஜெட்னு சொல்லிட்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்கணும். இது ஹீட்டிங் டைம்ல உங்க மோட்டரை சேவ் பண்ணும். அண்ட் ஆன்டி ஸ்லிப் பேஸ் இருந்தா மிக்சர் மூவ் ஆகாது. நெக்ஸ்ட் நாப் டிசைன் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மூத் நாபா இருந்தா வெட் ஹேண்ட்ல ஸ்லிப் ஆகும். ஸோ ஆல்வேஸ் கிரிப் இருக்கிற நாப்ஸை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாய்ஸ் லெவல். பட்ஜெட் மாடல்ஸ்ல எப்படியும் நாய்ஸ் இருந்தே இருக்கும், விச் இஸ் நார்மல். பட் அப்நார்மல் நாய்ஸ் எல்லாம் இருந்தா அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சர்வீஸ் அண்ட் வாரண்டி. இது ரொம்ப முக்கியம், பட் நிறைய பேர் இக்னோர் பண்ணுவாங்க. மிக்சர் கிரைண்டர்ல மோட்டர் இஷ்யூஸ் வந்தா சர்வீஸ் சென்டர் ஈஸியா கிடைக்கணும். அண்ட் அட்லீஸ்ட் 2 இயர் வாரண்டி இருக்கிற மாதிரி மாடல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுங்க. பட்ஜெட்ல கூட ட்ரஸ்டட் பிராண்ட் சூஸ் பண்ணாதான் லாங் டர்ம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னோட ரெக்கமெண்டட் மிக்சர் கிரைண்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பட்டர்ஃப்ளை ஸ்மார்ட் மிக்சர் கிரைண்டர். இது 3000 to 3500 ரேஞ்சில் பெஸ்ட் வேல்யூ ஆப்ஷன். 750 வேட்டேஜ் மோட்டர் இருக்கு. ஸோ டெய்லி கிச்சன் டாஸ்க் லைக் சட்னி, மசாலா, ஆனியன் பேஸ்ட் எல்லாம் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணும். யூஸ்வலி 3 to 4 ஜார் ஆப்ஷன் வரும். சட்னி ஜாரு, மல்டி பர்பஸ் ஜார் அண்ட் வெட் ஜாரு. ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் ஜார்ஸ், ஏபிஎஸ் பாடி அண்ட் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. ஸ்பீடு 3 லெவல்ஸ் பிளஸ் பல்ஸ் ஆப்ஷன் கூட இருக்கு. டிராபேக்னா கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக வரும். அண்ட் லாங் டைம் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். பட் பட்ஜெட்ல இது பெஸ்ட் மாடல். செகண்ட் ஒன் லைஃப் லாங் மிக்சர் கிரைண்டர். இது 2500 to 3000 ரேஞ்சில் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். 750 வேட்டேஜ் மோட்டர் இருந்தாலும் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் பேசிக் தான். 3 ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் ஜார்ஸ் கிடைக்கும். டெய்லி டாஸ்க்கு சூட்டபிள். சட்னி, ஜூஸ், ஸ்மால் மசாலா கிரைண்டிங் எல்லாம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் இருக்கு, பட் கண்டினியூஸ் ஹெவி யூசேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் பிகினர்ஸுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். தேர்ட் ஒன் பிரஸ்டீஜ் ஐரிஸ் மிக்சர் கிரைண்டர். பிரஸ்டீஜ் பிராண்ட்னாலே ட்ரஸ்ட் ஃபேக்டர் ரொம்ப ஸ்ட்ராங். 750 வேட்டேஜ் மோட்டர் வித் அரௌண்ட் 20,000 RPM பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ கிரைண்டிங் ஸ்பீடு நல்லா இருக்கும். 3 to 4 ஜார் ஆப்ஷன் இருக்கு, இன்க்ளூடிங் ஜூசர் ஜார் இன் சம் வேரியன்ட்ஸ். ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் ஜார்ஸ் குவாலிட்டி டீசெண்டாக இருக்கும். லிட்ஸ் டைட்டாக ஃபிட் ஆகும். எர்கோனோமிக் ஹேண்டில், ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனும் இருக்கு. டெய்லி ஹோம் யூஸுக்கு இது ஒரு பேலன்ஸ்டு சேஃப் சாய்ஸாக இருக்கும். ஃபோர்த் ஒன் பஜாஜ் ரெக்ஸ் மிக்சர் கிரைண்டர். இது 2000 to 2500 ரேஞ்சில் கிடைக்கும். 500 வேட்டேஜ் மோட்டர் தான். ஸோ இது லைட் யூசேஜுக்கு மட்டும் சூட்டபிள். சட்னி, மில்க் ஷேக், ஜூஸ் மாதிரி சிம்பிள் டாஸ்க்லாம் இதில் பண்ணிக்கலாம். 3 ஜார்ஸ் வரும், பட் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி.
கண்டினியூஸா யூஸ் பண்ண ஹீட்டிங் இஷ்யூஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஹெவி மசாலா கிரைண்டிங், பேட்டர் கிரைண்டிங் எல்லாம் இதுல பண்ணக்கூடாது. பட்ஜெட் டைட்னா இந்த பிராண்டை கன்சிடர் பண்ணலாம், பட் லிமிடேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. 5th ஒன் மகாராஜா ஒயிட் லைன் ஜாய் மிக்சர் கிரைண்டர். இது 3000 to 4000 ரேஞ்சில் பேலன்ஸ்டு ஆப்ஷன், 750 வாட்டேஜ் மோட்டர் வித் டீசென்ட் ஆர்பிஎம். ஸோ டெய்லி கிச்சன் டாஸ்க் எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கும். 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார்ஸ் வரும். டிசைன் கொஞ்சம் மாடர்னாக இருக்கும். ஆன்டி ஸ்லிப் ஃபீட், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் அண்ட் குட் வென்டிலேஷன் இருக்கு. நாய்ஸ் லெவல் மாடரேட். ஸோ ஸ்மால் டு மீடியம் ஃபேமிலி யூஸுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ ஃபைனலா சொல்லணும்னா பட்ஜெட்ல மிக்சர் கிரைண்டர் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆல்வேஸ் 750 வாட்டேஜ் கன்சிடர் பண்ணுங்க அண்ட் அன்வான்டட் ஜார்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட்லி ட்ரஸ்டட் பிராண்டை சூஸ் பண்ணுங்க. இதுதான் லாங் டேர்ம் யூசேஜுக்கு உங்களுக்கு சேஃப் சாய்ஸா இருக்கும். 2000 to 3000 ரேஞ்சில் பேசிக் யூஸ், 3000 to 4000 ரேஞ்சில் வேல்யூ செக்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதை விட கீழே போனீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் அதிகமாக பண்ணணும். ஸோ இன்னும் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா உங்களோட பட்ஜெட் அண்ட் யூசேஜை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சூட்டபிளான மாடல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ண இந்த மாடல்ஸ் எல்லாமே வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் கைட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.